ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் விவசாயி சேனல்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊரில் குட்டை ஒன்று இருக்குது. அந்த குட்டையில் வந்து எப்படி எளிய முறையில் மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏரி உங்களுக்கு தெரியுதா? அந்த ஏரியிலேருந்து எங்கள் கொள்ளை இருக்குது. இந்த கொள்ளையிலேருந்து தண்ணி வந்து இதே மாதிரி வாக்கிய மாதிரி வந்துட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எளிய முறையில் நம்ம மீன் பிடிக்கலாம். ரொம்ப கஷ்டம் கிடையாது. நம்ம என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளையிலேருந்து தான் தண்ணி வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும் எப்படி தண்ணி வருதுங்கிறத. இந்த தண்ணி எப்படியே போயிட்டு இந்த ஏரி தான் போயிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், அதை வச்சிருக்கோம் பாருங்கள். அதை வச்சிருக்க மாதிரி சொருப்பா இதே மாதிரி வரிசையாக சொருவணும். வரிசையாக ஏன் சொருவணும் அப்படிங்கிறது வந்து, இப்போ அந்த தண்ணி வருதா, அந்த தண்ணியில் தண்ணி தெரியும் பாருங்கள். அந்த கீழே இறங்குற தண்ணியில் வந்து மீன் ஏறி வரும். மீன் ஏறி வரப்போ வந்து இந்த கொள்ளைக்கு இருந்தாலும் போய்க்கூடாது. கொள்ளைக்கு இருந்தாலும் போனால் அது கொள்ளைக்கு போய்ட்டு நம்மளால் பிடிக்க முடியாது. அதை இதேமாதிரி சின்ன சின்ன வேலைலாம் இந்த மேலாறு மாரி சொருவி வச்சுருந்தோன்னா இதை தாண்டி மீன் போகாது. இதுக்கு இந்தாண்ட தான் மீன் அப்படி வரிசையாக படுத்து கிடக்கும். நம்ம நைட்டு ஒரு 8-9 மணி மேலே வந்தோம்னா கண்டிப்பாக மீனாடி வரிசையாக கிடக்கு பிடிச்சிருக்கோம். இதுக்கு நான் சும்மா சொல்கிறேன் நினைக்க வேணாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ வரைக்கும் மீன் பிடிச்சிருக்கோம். வெறும் குறைவாகவே இருந்தது. முதல் நாள் 2ஆம் நாள் கெளுத்தியாக இருந்தது. மீன் இருந்தால் அடுத்த வீடியோ போடுறேன். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.